அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஆன்லைன் அப்யூஸ் அப்படிங்கிறது. ஆன்லைன் அப்யூஸ்னால் இணைய வழியில் துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பதிவு நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறதை விட, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் மற்றவங்களுக்கு நடக்கும் பொழுது அந்த பிரச்சனை பெருசாக நமக்கு தெரிய போகிறதில்ல. அது நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ இல்லை ரொம்ப நெருங்கினவங்களுக்கோ நடக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனையுடைய பூதாகரம் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருவருமே ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதாவது ஒருவரை நேருக்கு நேராக துன்புறுத்தல் செய்கிறதுக்கு, நேருக்கு நேர் துஷ்பிரயோகம் செய்வதற்கும் இணைய வழியில் மிரட்டுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆன்லைனில், அதாவது அன்அஃபிஷியல் அக்கௌண்ட்லேருந்து, போலியான கணக்குகள்லேருந்து நிறைய மிரட்டல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60% பேர் இந்த இணைய வழியாக அச்சுறுத்தல், அதுக்கப்புறம் துன்புறுத்தல், இதுக்கு எல்லாமே ஆளாகிட்டுருக்காங்கன்னு ஆய்வுகள் தெரிய வருது. 2018 நடத்தப்பட்ட ஆய்வில் 50% மாணவர்கள் இந்த தகவல் தொடர்பு சாதன மிரட்டலுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிய வருது. 2017 2020 வரையிலான இந்த ஆன்லைன் அப்யூஸோட 24 லட்சத்துக்கும் அதிகமான பேர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் 80% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்போல் தரவுகள் தெரிவிக்கின்றன. அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய தேடல்கள் இருக்குது. ஒரு ஃபேமிலியும் தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும், அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும், அவங்களோட எமோஷன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆன்லைனில் அவங்களுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ட்ரோலிங், அப்புறம் மார்ஃபிங், இமேஜ் பேஸ்ட் அப்யூஸ், டாக்ஸிங், எமோஷ்னல் அப்யூஸு, சைபர் புல்லிங், க்ரூமிங், செக்ஸ்டிங், செக்ஸுவல் அப்யூஸ் அண்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, 36% பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா, யார் அவங்கள இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்களோ அவங்கக்கிட்டேயே அதை நிறுத்த சொல்லி கேட்டு போராடுறாங்க. 34% அவங்களோட ஃபுல் அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிடுறாங்க. 29% எதுவுமே செய்கிறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிலைமையில் இருக்காங்க. 11% அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட அணுகுறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட அணுகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேருக்கு நேராக துன்புறுத்துறதுக்கும் இந்த மாதிரி இணைய வழியில் மிரட்டுறதுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த டீனேஜில் அவங்களோட ஐடென்டிட்டி, அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்னால் திடீர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டு முகம் தெரியாத நபர்கள் இல்லை ஃபேக் ஐடியிலேருந்து வராங்க, இல்லை நிறைய அன்னோன் கால்ஸு, அதே மாதிரி ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இமெயில் மூலமாக வரக்கூடியது, இந்த பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களோட ஐடியோ அந்த பாஸ்வேர்டை பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட நம்பி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்பி அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. ஆனால் அந்த துன்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாகும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உயிரும் உணர்வும், அதாவது ரத்தமே சூடேறி தன்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு, நினைத்து கூட பார்க்க முடியாத கொடுமைக்கு இந்த டீனேஜில் இருக்கவங்க ஆளாகிட்டு இருக்காங்க. அதனால் சூசைடல் டெண்டன்சி நம்ம இருக்கவே கூடாது, நம்மளுக்கு நம்மளோட சுயமரியாதை பாதிக்கப்படுது, நம்ம மற்றவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சூசைடல் டெண்டன்சி ஏற்படுது. இதை பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய புவர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸு, இல்லை மொபைலை பார்த்தோன்னா பயந்துக்கிறாங்களா, இல்லை மொபைல் ஃபோன் அட்டன் பண்ணின வாட்டி அவங்க மனநிலையில் மாற்றம் ஏற்படுதா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோன்னா அவங்க சோகமாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம்.
அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் கொடுக்கணும். அந்த மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை நாங்கள் படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அவங்க நிறைய தேடுவாங்க. தேடும் போது தேவையில்லாமல் ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாலோ இன்ஸ்டால் ஆகிட்டாவோ தெரியாமல் ஏதாவது லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். இன்னொன்று, என்னென்ன எஜுகேஷன் வெப்சைட் இருக்குது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஆன்லைன் வெப்சைட் லிங்க் என்ன அப்படிங்கிறத அவங்களே ரொம்ப சர்ச் பண்ணாமல் அந்த டீச்சர்ஸே கொடுக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை மட்டும் அவங்க சர்ச் பண்ணி படித்து அதை நல்லபடியாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் நிறைய வந்து அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அந்த ஏஜ் லிமிட்டுக்கு மேலே ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டாவோ தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாவோ அதை வந்து அவங்க பார்க்கணும். அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணவோ பர்சனல் விஷயங்களோ ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பேரண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பேரண்ட் வந்து மொபைலில் வந்து நமக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி தரதில் மட்டுமே வந்து அவங்களோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆன்லைன் மன சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அவங்க நல்லா அவங்களோட லைஃப்பில் வந்து சைன் ஆகுவாங்க. எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இன்றைக்கி உலகத்தில் வந்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளங்கையிலேயே பார்த்திங்கன்னா அறிவு வந்து கொட்டி கிடக்குது. அந்த மாதிரியான தேடல்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் அவேர்னஸாக இருக்கணும். அதே மாதிரி நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புகார்களை வந்து அதில் பதிவு செய்யலாம். இந்த போர்ட்டலில் இணைய குற்ற புகார்களை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் அளிக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி புகார் அளிக்கும் பொழுது துல்லியமான விவரங்கள் வந்து அவங்களுக்கு தரணும். எந்த ஐடியிலேருந்து வந்தது, எவ்வளோ நாளாக வந்தது, எது மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக தரணும். அதே மாதிரி நேஷ்னல் போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 112, நேஷ்னல் விமன்ஸ் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 181, சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930. ஸோ இந்த மாதிரி அரசாங்கம் நிறைய நல்ல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை விட வந்து டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணனா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான அப்யூஸ் வந்து எவ்வளோ விபரீதங்களை சமீப காலமாக ஏற்படுத்திகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் சேனல்லையோ நியூஸ் பேப்பர்லேயோ படிக்கிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.